இறந்து சொர்க்கத்துக்கு போன ஒரு மனிதன் கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே நான் எப்படி பிறந்தேன், நான் இப்போ எப்படி இறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கடவுள்கிட்ட அந்த மனிதன் கேட்கறான். அதுக்கும் அந்த கடவுள், நீ எதுக்கும் பயப்படாத, நீ நேரா ஒரு ரூமுக்குள்ள போ, அந்த ரூமுக்குள்ள வெளிச்சம்ன்ற ஒரு புத்தகம் இருக்கு, அத்தனை எத்தனை வந்து என்கிட்ட கொடுத்து அதுக்கான பதிலை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சரின்னு ஒத்துக்கணும் இந்த மனிதனும் அந்த ரூமுக்குள்ள போய் அந்த புக்கை தேடுறான். பட் அவனுக்கு அது கிடைக்கல. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. கடவுள் கிட்ட வந்துட்டு, கடவுளே நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டு அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கல, ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா வெளிச்சம் இல்லை, ரொம்ப இருட்டா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கடவுள் கையில ஒரு கேண்டில் ஏற்றி கொடுத்துட்டு, இப்போ நீ போய் தேடு, உனக்கு அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு ஒத்துக்க அந்த மனிதன் உள்ள போய் தேடுறான். அவனுக்கு போன 30 செகண்ட்ல அந்த புத்தகம் அவனுக்கு கிடைச்சிது. எத்தனை போய் கடவுள் கிட்ட கொடுக்குறான். இப்பாவது எனக்கு அந்த அர்த்தத்துக்கு ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த கடவுள், அந்த புத்தகத்தில் இருக்க முதல் பேஜை நீ படி, அதுக்கான அர்த்தம் உனக்கு புரியும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கு அந்த மனிதன், இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு பதில் இருக்கும். அதுக்கு அந்த மனிதன், எனக்கு தெரியாத கடவுளை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அந்த புத்தகத்தில் இருக்க கடைசி பேஜை எடுத்து படி, அதுல உனக்கு அர்த்தம் கிடைக்கும்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கும் அந்த மனிதன் படிக்கிறான். அதுல என்ன இருக்குதுன்னா, வெளிச்சம் எப்படி போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கும் பதில் தெரியல. கடவுளை இதுக்கான பதில் தான் என்ன அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்டப்போ, வெளிச்சம் எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்றது முக்கியம் இல்லை, அந்த வெளிச்சத்தால உனக்கு என்ன யூஸ் ஆச்சுன்றது தான் முக்கியம்.